ஆனா இந்த கதை உண்மையா நடந்துச்சா? இல்ல. புனைவு எல்லாம். இந்த கதையில சீதைன்னு ஒரு பெண்ணு கிடையாது, சூப்பனகையும் ஒரு பெண்ணு கிடையாது. இது ரெண்டுமே நிலம். நிலத்து வெளியில இருந்து வந்த நீ இங்க நிலத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு வேலையை பண்ற. அதுக்கு இந்த பகுதியில இருந்த வேறொரு கூட்டத்தை உனக்கு சாதகமா மாத்திட்டு போர் செய்யற. அதுக்கு முன்னாடி வந்து ராவணனுக்கு சொந்தமான ஒரு நிலத்தை சிதைக்கிற. அதான் மூக்க இருக்கிறது, அதுதான் மார்பு இருக்கிறது, இதெல்லாம் சிதைக்கிறது. ஒரு நிலத்தை சிதைக்கிற. ராவணனுக்கு கோவம் வருது. நீ அங்க கைப்பற்றி இருக்க ஒரு நிலத்தை வந்து அவன் எடுத்துட்டு போயிடறான். அப்படின்னு அதுக்கு பேரு மீட்டு விட்டு போறான். திரும்ப அவனுக்கு எதிராக நீங்க போய் போர் தொடுத்து அவனை வெற்றி பெறீங்கிறதான் கதை. வெற்றி பெற்றீங்களா அப்படிங்கிறது உண்மையா என்னன்னு தெரியல. ஏன்னா ராமன் வந்து அந்த கடல்ல வந்து இறந்து விட்டதாக நீ நம்புற. கடல்ல மூழ்கி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு நீ சொல்ற. எந்த கடல்ல? இந்த கடல்ல. அங்க ஆட்சி அதிகாரம் உனக்கு அங்க. ஏன் இங்க வரணும் கீழே திரும்ப? இப்ப கிளைமேக்ஸ் மாத்தி எழுதிருக்கலாம். உண்மையா ஜெயிச்சிங்களா இல்ல தோத்தீங்களா? இந்த கேள்வி எல்லாம் இருக்கு. உள்ள போய் நோண்டோம்னா 1000 இது நோண்ட வேண்டியது இருக்கும். சோ இதெல்லாம் வந்து என்னன்னா நீங்க எழுதி